எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளினாலே இறைவனின் சொந்த பூமியாகிய கேரளத்தில் உள்ள சில வைஷ்ணவ ஸ்தலங்களை பற்றி பேசுகின்ற இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த குருவாயூர், மன்னார்குடி, பண்டர்பூர் இதெல்லாம் பற்றி பேசுகின்ற போது எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். எப்படி ஆழ்வார்களுடைய பார்வையிலிருந்து இந்த க்ஷேத்திரங்கள்லாம் தப்பித்தன. அந்த மாதிரி பூரி ஜெகநாத், கயா இதெல்லாம் அவ்வளவு புகழ்பெற்ற ஸ்தலங்கள். அதனால எப்படி ஆழ்வார்கள் விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அந்த மாதிரி திருஞான சம்பந்தருடைய தலங்கள்லையும் மதுரையை பாடியிருக்கார், திருநெல்வேலியை பாடியிருக்கார். மதுரைக்கும் திருநெல்வேலிக்கு நடுப்புற நின்றசி நெடுமாறன் கும்பாபிஷேகம் பண்ணின ஒரு கங்கை கொண்டான்கிற ஊரில் ஒரு குரல கைலாசநாதர் அந்த தலத்தை பாடலை. அந்த வழியாக தான் திருஞான சம்பந்தர் திருநெல்வேலிக்கு வந்திருக்கணும். ஒன்று நமக்கு பாடல் கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ நாதமுனி தேடினத்தில் சில பாடல்கள் நமக்கு கிடைக்காம, நம்முடைய பாக்கிய குறைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால கிடைக்காம போயிருக்கலாம். அதில் குருவாயூர் 1, பூரி ஜெகநாத் 2, கயை 3, பண்டரிபுரம் 4, இந்த 4 ஆழ்வார்கள் பாடலைங்கிறது நம்மளால தாங்கவே முடியாது. நம்மளால முடிஞ்ச மாதிரி அப்புறம் அதை ஆழ்வார்கள் பாடாத்தை இட்டு நிரப்புற மாதிரி குருவாயூரை பற்றி அவ்வளவு புஸ்தகங்கள், அவ்வளவு எழுத்துக்கள்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு நம்மளால பார்க்க முடியுமோ பார்ப்போம். முதல்ல வைஷ்ணவ தலங்களில் 61வது திருத்தலம் திருக்காட்கரை. இது திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் போகும் வழியில் இரிஞ்சாலக்குடா என்ற ஊர் இருக்கிறது. அந்த இரிஞ்சாலக்குடாக்கு பக்கத்துல 4 க்ஷேத்திரங்கள் ராமாயணத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரே நாள்ல அந்த 4 கோயிலையும் பார்க்கின்ற ஒரு வழக்கம் அங்க உண்டு. அதனால அந்த இரிஞ்சாலக்குடாக்கு பக்கத்துல இந்த திருக்காட்கரை இருக்கிறது. இறைவன் காட்கரை அப்பன். வழக்கத்திற்கு மாறாக தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். பொதுவா சைவத்துல நடராஜரும் தட்சிணாமூர்த்தியும் தெற்கு பார்த்து இருப்பாங்க. ஏதாவது சில கோவில்கள்ல சிவன் மேற்கு பார்த்து இருப்பாரு. வடக்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். 3/4 விஷயம் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். திருமாலை பொறுத்தவரையும் 3/4 விஷயம் கோவில்கள் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். அதுல தெற்கு பார்த்து திருமால் கோவில் இருப்பது ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லிடலாம். இது ஒன்றுதான். மகாலட்சுமி பெருஞ்செல்வ நாயகி கபில தீர்த்தம். நம்ம தமிழ்நாட்டு கோயிலுக்கு பழகி போனவங்க இடது பக்கத்துல அந்த ஊருடைய அம்பாளுடைய கோவில், வலது பக்கத்துல ஆண்டாளுடைய சந்நிதி, நடுப்புற பெருமாள் சந்நிதி, அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படியெல்லாம் கேரளால இருக்காது. அதனால எல்லா ஊர்லேயும் திருமார், மறை மார்பன் அப்படின்னு திருமாலுடைய மார்பிலேயே பராசக்தி இருக்கார் அப்படின்னு பார்க்க வேண்டியதான். அதனால பல கோயில்கள்ல தாயாருக்கு, மகாலட்சுமிக்கு தனியா சன்னதி கிடையாது. இது கேரளத்தில் இருக்கிற வைஷ்ணவ கோயில்கள் எல்லாத்திலையுமே கிட்டத்தட்ட இது பொருந்தும். அது மாதிரி நம்பூர் மாதிரி விமானத்துக்கு தனிப்பெயர் அதெல்லாம் கூட சில ஊர்ல இருக்கும், சில ஊர்ல இருக்கும். ஆனா இந்த குறைகளெல்லாம் இட்டு நிரப்புற மாதிரி வி நம்மாழ்வார், வி திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் வச்சு பாடி தள்ளிட்டாங்க. அதனால குலசேகர ஆழ்வார் கொச்சிக்கு தெற்க இருக்கிற வைஷ்ணவ தலங்களை பத்தி ரொம்ப பாடலை. அவர் சேர மன்னராக இருந்ததுனால இந்த கொச்சிக்கு தெற்க இருக்கிற தலங்கள்ல வருவதில் அவருக்கு ஏதாவது அரசியல் ரீதியா பிரச்சனை இருந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் தெற்க உள்ள க்ஷேத்திரங்களை பத்தி ரொம்ப பாடலை. மகாலட்சுமி பெரும் செல்வ நாயகி, கபில தீர்த்தம், கபில முனிவருக்கு தரிசனம். இந்த கபில முனிவர் தான் சாங்கியம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை உண்டாக்கினார். அவர் தன்னுடைய மாதாவுக்கே, தன்னுடைய அம்மாவுக்கே அந்த சாங்கிய சாஸ்திரத்தை உபதேசித்தார். இந்த கபிலருடைய சாஸ்திரத்துல ஈஸ்வர சாங்கியம், நிரீஸ்வர சாங்கியம்னு 2 சொல்றாங்க பெரியவங்க. இந்த நிரீஸ்வர சாங்கியம் அப்படிங்கிறது ஈஸ்வரனை ஒத்துக்காது. ஈஸ்வர சாங்கியம்ங்கிறது இறைவனை ஒத்துக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர் வச்சிருக்கா இல்லையா, அதை எல்லாரும் பெரியவங்கள்லாம் அவர் ஈஸ்வர சாங்கியத்தை தான் கொண்டாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போற வழியில திருக்கோவிலூர் என்று ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்கிறது. அந்த ஊர்ல கபில மலை அப்படின்னு ஆத்துக்கு நடுப்புற ஆற்றுடை குன்று ஒன்று இருக்கிறது. அதுல கபிலருக்கு சன்னதி உண்டு. கபிலருக்கு
நம்ம சங்க இலக்கியத்திலையும் பாடல்கள் உண்டு, இந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் உண்டு, சம்ஸ்கிருத சாஸ்திரத்திலையும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பெரியவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்புறம் புஷ்கல விமானம், புஷ்கலம்னா பரிபூர்ணம்னு அர்த்தம், முழுமைன்னு அர்த்தம், நிறைவுன்னு அர்த்தம், பூரணம்னு அர்த்தம். பாஞ்சராத்திர ஆகமம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இறைவனுக்கு முழுமையான ஒரு வடிவம். அவர் பூமியில வந்த உடனே அவர் அவதாரங்கள் எடுப்பது, அவர் 4 வியூகங்களாக எடுப்பது, அதுக்கப்புறம் அவதாரம்னு நம்ம சொல்றோமே அந்த ராமர் கிருஷ்ணர், அதுக்கு விபவ அவதாரம்னு பேரு. அதை தவிர கோவில்ல இருக்கிற அந்த உருவம் இருக்கு பாருங்க, அதுவே கடவுளுடைய அவதாரம், அதுக்கு அர்ச்சாவதாரம்னு பேரு. இந்த 5 விதமான அவதாரங்களை பற்றி சொல்லுவதனால பாஞ்சராத்திரம்னு பேருன்னு சில பேர் சொல்றாங்க. 5 ராத்திரியில இறைவனை வழிபடுவதை பற்றிய ஆகம சாஸ்திரங்களை சாட்சாத் திருமாலை முனிவர்களுக்கு சொன்னதுனால பாஞ்சராத்திரம்னு பேரு சொல்றாங்க. அது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே பலதர சொல்லிருக்கேன், இட் இஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். பிரம்மசூத்திரத்துல பாஞ்சராத்திரத்துல பேர் சொல்லி கண்டம் பண்ணிருக்கு, அது வேத விரோதம்னு அப்படின்னு. ஆனா காஞ்சி முனிவருடைய வழிகாட்டல்ல RS பட் அப்படிங்கிற ஒரு மகாவான் பாஞ்சராத்திரமும் அத்வைதமும் PhD பண்ணி நான் புத்தகமே வச்சிருக்கேன். அதனால காலம் மாறும். இன்னைக்கு ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களும், இந்துக்களும் முஸ்லீமும் சண்டை போடலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னாக்க முஸ்லிம்களும் ஒரு நாளுக்கு உணர்வாங்க, நம்ம குரான்ல சொல்லியிருக்க பல கருத்துக்கள் நம்ம வேதங்கள்ல உள்ளது. கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், ரொம்ப அவசரங்கள்லாம் படக்கூடாது. காலம் கிருஷ்ணமூர்த்தியோட ஈகோவை திருப்தி பண்றதுக்காக வேக வேகமா ஓடாது. காலம் எந்த வேகத்துல ஓடுமோ அந்த வேகத்துல தான் ஓடும். கிருஷ்ணமூர்த்தி தான் பொறுமை கத்துக்கணுமே தவிர எனக்கு பொறுமை இல்லை, அதனால சீக்கிரமே கிறிஸ்தவர்கள்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் பகவான் சம்மதிக்க மாட்டார். பகவான் உலகத்தை படைச்சது என் அகங்காரத்தை திருப்தி பண்றதுக்கு இல்லை, அவருக்கு ஒரு லட்சியம் உண்டு, அவருக்கு ஒரு வழி உண்டு, அதுபடி அவர் செய்வார். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா எப்படி பாஞ்சராத்திரத்தை அத்வைத பரமானது என்று பெரியவர்கள் ஒத்துக்கொண்டார்களோ அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் வேதத்திலிருந்து வந்தது, அதை ஒத்துக்கொள்வார்கள். சுவாமி சித்பானந்தன் அவர்கள் இந்த செர்மன் ஆன் தி மவுண்டன் இருக்க அதுக்கும் அத்வைதத்துக்கும் உள்ள உறவை பத்தி தனியா புத்தகமே போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஒரு தனி மனிதனோட ஆசை, விருப்ப இருப்பர்கள், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸு, அரசியல் நிர்பந்தங்கள், இது அந்த மாதிரி வரலாறு தன்னுடைய வேகத்தை மாத்திக்காது. வரலாறு போற வேகத்துல தான் போகும். நம்மாழ்வார் 11 பாடல்களால் இத்தலத்தை பாடியுள்ளார். ஓணம் பண்டிகை இங்கிருந்து தான் தொடருது. திருமாலுடைய நட்சத்திரமே சிரவணம். அந்த சிரவண நட்சத்திரத்துல அந்த ஊர்ல ஒருத்தன் என்ன பண்ணா, வாழைத்தோட்டம் போட்டிருந்தான். அந்த வாழை தோட்டத்துல கொலை காய்க்கவே இல்லை. அதனால தங்கத்தால வாழை கொலை பண்ணி அந்த திருக்காட்கரை அப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணினான். அது அவருடைய பார்வைப்பட்ட உடனே அந்த கொலை நிஜமான வாழைப்பழமா மாறிடுச்சு. அதாவது அந்த காலத்துல தங்க வாழைப்பழத்தை விட நிஜ வாழைப்பழத்துக்கு மரியாதை ஜாஸ்தி. அதனால தங்க வாழைப்பழத்தை குழந்தை கையில கொடுத்தா திங்க முடியாத. அதனால திருமால் அவனுடைய தோட்டத்தில் நிறைய வாழை பயிர்படியாக சொன்னார். அவர் நேத்திரத்தால பார்த்ததுனால முதல்ல அதுக்கு நேத்திரம்பழம்னு பேர் இருந்தது, இப்ப நேந்திரம்பழம்னு பேரு. கேரளா அவருடைய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட். அதுல இருந்து நேந்திரம்பழம் சிப்ஸ் பண்ணுவாங்க. அதை பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி வெள்ளை சக்கரை பாகுல தோச்சு ஒரு மிட்டாய் மாதிரி பண்ணுவாங்க. அதை தவிர நேந்திரம்பழத்தையே வேக வச்சு பழம்னு சாப்பிடுவாங்க. பழ பஜ்ஜி கேரளாவுடைய ஸ்டாண்டர்டு ஃபுட்டு. இந்த மாதிரி இந்த நேந்திரம்பழம் கேரளாவுடைய சாப்பாட்டு மேஜையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. ஒரு வாழை தோட்டத்தில் வாழை கொலை தழவில்லை. விவசாயி தங்கத்தால் வாழைக்கொலை சமர்ப்பித்தார். திருமாலின் நேத்திர அருளால் வாழை காய்த்து நேந்திரப்பழம் என்று பெயர் பெற்றது. இத்தலத்தை நம்மாழ்வார் பாடியுள்ளார். வாரி கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வூற்ற என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் காரோக்கும் காட்கரை அப்பன் கடியனே. இந்த திருக்கார்கரையில் இருக்கிற அப்பன் இருக்கானே, நான் அவனை முழுங்கிடணும்னு பார்த்தேன், அவன் என்ன முழுங்கிட்டான். அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கனி, சக்கரை பொங்கல், சாப்பிட்ற சாமான் அப்படின்னு எல்லாம் திருமாலை வர்ணிப்பது ரொம்ப ரொம்ப வழக்கம். அந்த மாதிரி
நம்ம கண்ணபுரம் இருக்க குலசேகர ஆழ்வாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோமே, அந்த கள்ளபுரத்திலையும் சாப்பாட்டையே பகவானோடாக அர்ப்பிப்பார்கள். அதனால ஒரு காலத்தில் மனுஷன் நரமாமிச பக்ஷணியாக இருந்தான். அதனால பாம்பெல்லாம் என்ன பண்ணுனாக்கா 300 குட்டி போட்டாக்க 299 குட்டியை தின்னுடும். பூனை கூட குட்டியை திங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் குட்டியை திங்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு பிரசவ வேதனைக்கு அங்கே இந்த குட்டியை திங்கிறதே ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் மனிதர்கள் நம்ம குட்டியை திங்க மாட்டோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், முத்தம் கொடுப்போம் குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது நம்ம மிருகமாக இருந்தபோது அந்த குட்டியை சாப்பிட்ற வழக்கத்திலேருந்து வந்ததுன்னு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் நம்ப வேண்டாம், இந்த அன்பை கொச்சப்படுத்த வேண்டாம். ஆனால் அம்மாவே சில சமயம் சொல்லுவாள், அப்படியே அந்த வாரி முழுங்கிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குழந்தைக்கும் அம்மாவை முழுங்கிடும் போல இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வார்களுக்கு பெருமாளை முழுங்கிடும் போல இருக்கும், பெருமாளுக்கு ஆழ்வாரை முழுங்கிடும் போல இருக்கும். இப்படி பரஸ்பரம் அன்பினுடைய நிலை அவரை ரொம்ப இனிமையான பொருளாக கற்பனை பண்ணுவது. அக்கார கனி 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 கனின்னே சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாட்டில் இறைவனை கனியாக சக்கர பொங்கலாக வர்ணிக்கிற பாட்டெல்லாம் நல்ல ஆழ்வார்களும் நல்ல சாப்பாட்டுறாமர்கள் போல இருக்கு. அதனால அவருக்கு இந்த உலகளாவிய பெருமாளையே வாரி முழுங்கினாதான் பசி தீரும். வாரி கொண்டு உன்னை விழுங்குவன், அப்படியே வாரி விழுங்கிடுவேனா. காணில் என்று ஆர்வூற்ற என்னை ஒழிய என் முன்னம் பறித்து, நான் அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணினார், ஹி பிரியம்டெட் மீ. நான் அவர்கிட்ட போறதுக்குள்ள அவர் என்கிட்ட என்ன அப்படியே வாரி சாப்பிட்டுட்டார். என்னை முற்ற பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே. இப்படிப்பட்ட கார்கரையப்பன் என்னை சாப்பிட்டானே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாடல்னா அது ஒரு தனி. ரமண மகர்ஷி நம்மாழ்வாருடைய பெருமையை பற்றி பேசினதெல்லாம் அப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற போது பார்ப்போம். அப்படி என்னதான் சொன்னாலும் வேதம் தமிழ் செய்த மாறன், வைஷ்ணவத்தின் தாய் அப்படின்லாம் சொல்ற எத்தனையோ 108 பதிகள் இருந்தாலும் நம்மாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம்னா அதுக்கு மரியாதையே தனிதான், அவருடைய பெருமையே தனிதான். இத்தலத்தை பிள்ளை பெருமாளையங்கார் 108 திருப்பதி அந்தாதியில் 61ஆம் பாடலாக எழுதியுள்ளார். இந்த 108 திருப்பதிங்கிற கான்செப்ட் எப்போ வந்ததுன்னு நான் பல அறிஞர்கள் எல்லாம் கேட்டேன். அவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய காலத்துக்கு முன்னாடி இந்த 108 திருப்பதிங்கிற கான்செப்ட் இல்லை அப்படின்னு. அந்த 108 திருப்பதியை பற்றி பார்த்தாலே ரொம்ப கொண்டு கூட்டி பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரும். உதாரணமா கோவிலடின்னு ஒரு பக்கணத்தான் 5 ஆழ்வார்கள் பாடினதே, அது ஒரு க்ஷேத்திரம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி உலகளந்த பெருமாள்னு ஒரு கோவில், அது 5 க்ஷேத்திரம். இப்படி இந்த 108ங்கிற எண்ணிக்கையை கொண்டு வரத்துக்காக சில ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தான் நமஸ்காரம். இந்த 108ங்கிற எண்ணம் ரொம்ப புனிமையானது. மார்க்கமும் தாம் வழிபடும் ஏற்பார் சொல்லனாவே தோற்குரம்பை நாட்கரையா முன்னமே ரஞ்செஞ்சே நாரணனாம் காட்கரைக்கு ஆளாகாய் கான். அதாவது இந்த தோலால செய்த பை இருக்க, இதனுடைய நாள் குறைஞ்சிட்டே போறது. அது அழிவதற்கு முன்னாடி அந்த காட்கரையில் இருக்கிற அந்த அப்பனை போய் பாடுப்பா அப்படிங்கிற இதே மாதிரி பாட்டு காஞ்சிபுரத்து ராஜாவாயிருந்து 63 நாயர்கள் ஒருவரான ஐயடிகள் காலவருக்கு ஒரு 50 பாட்டு பாடியிருக்கார். இந்த 50 பாட்டுல இதே மாதிரி தான் வரும். ஏ க்ஷீணமாயு க்ஷணேஷனே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தபன் நித்தியகரம்பத்துன்னு பஜனையில பாடுவாங்க. பஜனை பண்றவங்களே ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆயுசு குறைஞ்சிட்டே போறது, அதனால சீக்கிரமே பகவானை பாடுங்கோ. க்ஷீணமாயு க்ஷணேஷனே. ஒவ்வொரு கணமும் வினோபாஜி ரொம்ப வேடிக்கையே சொல்லுவார், மெட்ராஸ்லேருந்து பம்பாய்க்கு ரயில் வாங்கிட்டு ரயிலில் போகிறதுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு உக்காந்துட்டா ஒவ்வொரு கணமும் பம்பாயை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுவோமே தவிர திருப்பி போக முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையாக ரயில் வண்டியில் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சிறக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உன்னை உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. இந்த திருவொற்றியூர் இருக்கு பாருங்க, 1000 கோவிலை சொன்னாலும் திருவொற்றியூர் மாதிரி ஒன்றும் ஆகாது. அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூரில் பாடுறார், மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணர்வை நல்காய். ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கு பொதுத்தன்மையை பாடினா இந்த க்ஷீணமாயு க்ஷணேஷனே ஒவ்வொரு கணமும் ஆயுள் குறைஞ்சுட்டே போறதுப்பா, இறைவனை பாடு பாடு பாடுன்னு
இதுல வந்து ஐயடிகர் காலவர் ரோனுக்கு தான் முதல் பிரைஸ், 50 பாட்டு. அப்படி வந்து நம்ம உன்னுடைய தடி எடுக்காமன்னு, உடல் தளராமன்னு அந்த சாமியை பாடி, இந்த சாமி எந்த கோயிலுக்கு போனாலும் இதே தீம் தான் இருக்கு. அப்படி இந்த நாராயணனாம் காடுக்கரைக்கு ஆளாகாய் கான், இப்படிப்பட்ட இந்த திருமுழுக்களத்து அப்பனை பாட வேண்டும், திருக்காட்கரை அப்பனை பாட வேண்டும். ஓணம் பண்டிகை அங்கே இருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் மாதிரி மிகப்பெரிய திருவிழாவாக இந்த ஓணத்தை கொண்டாடுகின்றார்கள். அங்கே மகாபலி சக்கரவர்த்தி வந்து இந்த கேரளா முழுக்க வருவதாக ஒரு ஐதீகம். என்னமோ இன்னைக்கு திரும்ப திரும்ப இந்த உலகளந்த பெருமாள் கோவில் தான் ஞாபகம் வருது. உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போகிற தூரம், ஒரு ஸ்டோன்ஸ் த்ரோ கூட இல்லை. மூச்சு இழுத்து வந்தால் உலகளந்த பெருமாள் கோயில் வந்து அன்னு சந்நிதி, கரகத்தாய், நீலகத்தாய், கார்வானம், ஊரகம், உலகளந்த பெருமாள்னு 5 சந்நிதி ஒரே கோயிலுக்குள்ள. திருமங்கையாழ்வார் பாடல்னு சொல்லவே வேண்டாம், நிறையா பாடியிருந்தால் அது திருமங்கையாழ்வாராக தான் இருக்கும். அந்த கோவிலில் வந்து மகாவிஷ்ணு இந்த விஸ்வரூபம் எடுத்த போது இந்த பலி சக்கரவர்த்தியோடைய தலையை காலில் வச்சு அவனை அமுத்துறார். அப்போ அந்த பலி சக்கரவர்த்தியோடைய மனத்தில் உண்டாகிற மகிழ்ச்சியை அந்த சிற்பத்தில் அந்த சிற்பி காட்டியிருக்கான். அதாவது ஒரு 20 அடி உயரம் உள்ள ஒரு சிலையில ஒரு 1/2 அடி உயரம் உள்ள அந்த மகாபலியோட முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சியை காட்டணும்னு அந்த சிற்பிக்கு தோணிருக்கு பாருங்க. அப்படி அந்த மகாபலி நம்ம கிடைத்திருக்கிற அந்த பெரும் செல்வமாகிய இறைவன் திருவடியே தனக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாபலி ரொம்ப மகிழ்ச்சியோட ஒரு புன்முறுவலோட தன்னுடைய திருவடியில, தன்னுடைய தலையில அந்த திருமாலுடைய திருவடியை வைப்பதை ஏற்றுக்கொள்வான். அதனால காஞ்சிபுரம் போனா உலகளந்த பெருமாள் கோரா நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிற போது கட்டாயம் அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆனந்தத்தை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மகாபலிக்கு அவன் திருமால்கிட்ட வரம் கேட்டு பெறுகிறான் என்று சொல்லுவார்கள். அப்பனா அவனுடைய அந்த ஓணத்தை பெருவிழாவை பண்ணுவாங்க. அந்த சிரவண நட்சத்திரம் திருமாலுடைய நட்சத்திரத்தை நிற்க வர வந்தார். அடுத்த தலம் திருமூழிக்களம். மதுரவேணி நாச்சியார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடினது. திருமங்கை ஆழ்வார் வந்து மயிலாடுதுறைக்கு தெற்க திருவாலி திருநகரின்னு ஒரு குட்டி ராஜ்யத்தோட ஜமீன்தார் ராஜான்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து அங்கே வந்து பாடியிருக்காரவர். அவருக்கு வந்து இந்த பாதுகா சித்தி அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தி உண்டு. நினைச்ச இடத்துக்கு நினைச்ச போது போவார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்விலே ஒரு முறை அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து முக்திநாத்துக்கு போன போது நேபாளில் அங்கே திருமங்கை ஆழ்வார் ஏற்கனவே பாடி வச்சிருக்கார். இவ்வளோ கஷ்டப்பட்டு 20ஆம் நூற்றாண்டுல போகிறதுக்குள்ள எனக்கு பாதி ஊர் போயிடுச்சு. அந்த ஊரில் ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் சுவாமிகள் பாடி வச்சிருக்கார். அதனால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மாதிரி திருமங்கை ஆழ்வாரால் முடியாது எதுவுமே கிடையாது. திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ் பெயரில் ரொம்ப பக்தி. ஒவ்வொரு வருஷமும் இந்த ராப்பத்து பரம்பத்தும் போது நம்மாழ்வாருடைய திருவுருவ சிலையை ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்தில் எழுந்துருளை பண்ணி 20 நாள் உற்சவமாகவே கொண்டாடி இருக்கார் திருமங்கை ஆழ்வார். அப்புறம்தான் ராமானுஜர் காலத்தில் இந்த மாதிரி பல ஆறுகளை கடந்து நீர்நிலைகளை கடந்து இந்த ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அந்த திருவுருவ சிலையை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ராமானுஜர் வந்து நம்மாழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு சந்நிதி உண்டாக்கினார். எழுதி சொல்ல வரேன், திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் பேர்ல பக்தி, குரு பேர்ல பக்தி, நம்மாழ்வார் பேர்ல பக்தி, அந்த 2 பேரும் சேர்ந்து பாடின தலம் திருமூழிக்களம். அங்க மதுரவேணி நாச்சியார்னு பேர் அம்மாவுக்கு. அவருடைய அந்த தலைமுடியில தேன் இருப்பதனால அந்த ஈக்கள் வந்து மொய்க்கும் அப்படின்னு தர்மம். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடுத்துவதாய் திருமூழிக்களம் என்னும் செழுநகர்வாய் அணிமுகில்காள் திருமேனி அவட்கு அருளீர் என்ற கால் உம்மை தன் திருமேனி ஒளிகற்றி தெளிவி சிம்பு கடியுமே. அப்போ உங்களுடைய திருமேனியை நான் தரிசனம் பண்ணுவேன். இது வந்து நம்மாழ்வார் பாடல். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடு தூது. கெட்ட வினைகள் உடைய நான் திருமாலுடைய திருவடிக்கு ஒரு தூது விடுறேன். என்ன விடு? திருமூழிக்களம் என்னும் செழுநகர்வாய் அணி முகில்காள், அந்த ஊர்ல இருக்கிற மேகங்களே, திருமேனி அவட்கு அருளு, அந்த பெண்ணு இருக்காள
அவளுக்கும் இந்த திருமேனியை கொஞ்சம் காட்டுங்கோ. அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த நம்மாழ்வாருடைய இறை காதல் இருக்கு பாருங்க, அத பராங்குஷ நாயகி அப்படின்னு ஒரு பெண்ணா உருவகப்படுத்துவது ஒரு மரபு. அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் விஷ்ணு பேர்ல வச்ச காதலை பரகால நாயகி அப்படிங்கிற ஒரு பெண்ணாக உருவகிப்பது வைஷ்ணவத்துல மரபு. அதனால பராங்குஷ நாயகி பராகால நாயகி அப்படின்னு சொன்னாலே நம்மாழ்வார் பாட்டு திருமங்கையாழ்வார் பாட்டு வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிஞ்சவளுக்கு தெரியும். ஒரு மகான் என்ன பண்ணினார்னாக்க, ஆண்டாள்னு ஒத்தி இல்லவே இல்லை. எப்படி நம்மாழ்வாருடைய இறை காதலுக்கு பராங்குஷ நாயகின்னு பேரோ, எப்படி திருமங்கையாழ்வாருடைய இறை காதலுக்கு பரகால நாயகின்னு பேரோ, அந்த மாதிரி பெரியாழ்வாருடைய இறை காதலுக்கு தான் ஆண்டாள்னு பேருன்னு ஒருத்தர் எழுதி போட்டார். அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால பல கோயில்களில் சன்னதி, இப்போ பரகால நாயகிக்கோ பராங்குஷ நாயகிக்கோ எந்த கோயிலையும் சன்னதி இல்லையே. ஆண்டாளுக்கு 108 சன்னதியிலும் இருக்கும், இன்னும் எத்தனையில இருக்குமோ தெரியாது. அதனால அப்பெல்லாம் அந்த வாதம் அடிபட்டு போச்சு. இருந்தா கூட பெரியாழ்வார் இறைவன் மீது வைத்த பக்தியினுடைய முழுமையான வடிவம் தான் ஆண்டாள்னு சொல்றதுல ஆண்டாளுடைய பெருமையை உயர்த்தி காட்டுவதாக இருந்தாலும் கூட ஹிஸ்டாரிக்கலி இட் டசன்ட் ஸ்டாண்ட். அதனால பரகால நாயகி பராங்குஷ நாயகி அப்படிங்கிற அந்த இங்க நம்ம பராங்குஷ நாயகி தான் சொல்லணும். திருமேனி அடிகளுக்கு தீவினையேன் விடு தூதாய் திருமூழிக்களம் என்னும் செழுநகர் வாய் அணிமுகில்காள் ஏ மேகங்களே திருமேனி அவட்கு அருளோ. இந்த பக்த பாவம் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணி வேண்டாளே, அவளுக்கு உங்க திருவடிகளை கொஞ்சம் அருளுங்களேன் என்ற கால் உம்மை தன் திருமேனி ஒளி அகற்றி தெளிவு சும்பு கடியுமே. இந்த ஆகாயத்தையே தெளிவாக்குகின்ற உங்களுடைய அந்த ஒளியை கொஞ்சம் காட்டு. அதனால பகவத்கீதை சொல்றது, இறைவனை பார்க்கிற போது முதல்ல ஒரு மின்னல் போல ஒரு சின்ன ஒளியா தெரியுமா, அந்த ஒளி விரிந்து 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 பகல் போல ஆயிடும் அப்படின்னு கீதை சொல்லுகிறது. அதனால அப்படிப்பட்ட அந்த ஒளிமயமான இறைவனை எனக்கு காட்டு அப்படின்னு நம்மாழ்வார் பாடுகிறார். திருமங்கையாழ்வாருடைய பாடலையும் பார்த்துருவோம். பனியை பரங்குன்றின் பவளத்திரளே. பனியை பரங்குன்றுங்கிறது ஹிமாச்சலம்ங்கிறதுனுடைய பேர். இமயமலையில எப்ப பார்த்தாலும் பனி இருக்கும், பனிமலைன்னே சொல்லுவாங்க. பவளத்திரளே, பவளம் ஷேப்பா இருக்கும். திருமாலுக்கு வாயும் கையும் பாதமும் முகமும் தான் ஷேப்பா இருக்குமே தவிர திருமேனி முழுக்க ஷேப்பா இருக்காது. ஒரு கால் அவருடைய செய்ய கரிவாயும் செய்ய திருமாலை காணாத நாவே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனால அந்த உதட்டினுடைய ஒளி, கண்ணினுடைய ஒளி, முகத்தினுடைய ஒளி, கையினுடைய ஒளி, காலினுடைய ஒளி உடம்பு முழுக்க பரவினத்தினால நீலமயமான திருமால் கூட இந்த ஆழ்வாருக்கு ஷேப்பா தெரிஞ்சதோ என்னமோ, நம்ம என்ன கண்டோம். அதனால இந்த பாரிஜாத தருமூல வாசனம் பகவயாமி பவமான நந்தம்னு பாரிஜாத செடியினுடைய வேர்ல அனுமார் இருப்பார் அப்படின்னு நம்ம சாஸ்திரம். அந்த பாரிஜாதம் எப்படி இருக்கும், காம்பு ஷேப்பா இருக்கும், மலர் வெள்ளையா இருக்கும். அந்த மாதிரி இந்த வெண்சங்க வாயில ஊசுறானே கண்ணன், அவனோட வாய் ஷேப்பா இருக்கும், வெண்சங்கு வெள்ளையா இருக்கும். அதனால இந்த பாரிஜாத செடியை திருமாலுக்கு ஓமை சொல்வது சம்பிரதாயம். அது கீழே அனுமார் இருப்பார். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு அந்த கையும் வாயும் செய்ய அப்படிப்பட்ட அவருடைய வாய் 1, முகம் 2, கண்ணு 3, உதடு 4, கை கால் இந்த 5மே அவருக்கு இந்த உடம்பு முழுக்க இருக்கிற அந்த கருப்பை போக்கடிக்கிற அளவுக்கு அந்த பவளக்குன்று அப்படின்னு அவருக்கு தோணித்தோ என்னமோ. எப்படி இருந்தாலும் பனியே குன்றின் பவளத்திரளே முனியே. முனிங்கிற வார்த்தத்துக்கு வேதம் என்னெல்லாம் அர்த்தம் சொல்லு தெரியுமா? அதாவது யாருக்கு வேத கருத்துக்கள் செரித்து போய்விட்டனோ அப்படின்னு வேதம் சொல்லு. அவருக்கு வேதம் அப்படியே துருத்தின்னு சில அஷடை என்ன பண்ணும், நான் படிச்சிருக்கேன்னு காட்டுறதுக்காக அப்படியே கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். பெருமாளுக்கு அப்படி இல்லை. அதனுடைய உள்ளூர் பொருளாகிய அமுதத்தன்மை அவரோட உடல்ல அப்படியே கரைஞ்சிருக்குமா. அதனால அவருக்கு அப்பாற்பட்டதாக அறிவு அப்படியே துருத்திக்கிட்டு வெளியில நிக்காதான். டைஜஸ்டட்னு சொல்லுவாங்க. ஜீரணம் ஆயிடுச்சுன்னு வினோபாஜி ரொம்ப சொல்லுவார். இவனுக்கு அறிவு செரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அதாவது அறிவு
சிரிக்காம வாய் வார்த்தையா நிற்காது. அவனுடைய வாழ்க்கையில உயிர்ல அன்புல அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட நிலையை தான் முனின்னு வேதவியாசரே வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த முனிங்கிற வார்த்தை தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருதத்துக்கு போனது. முன்னால் செல்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், வேத கருத்துக்கள் இவருக்கு செரிச்சு போச்சுன்னு ஒரு அர்த்தம். முனியே திருமொழி களத்து விளக்கே, விளக்க என்ன பண்ணும், எல்லா பொருளுக்கும் ஒளி ஊட்டும். இனியாய் தொண்டரும் பருகி இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிர்ந்து ஒழிந்தேனே. அதனால இந்த விழுஞ்சி சாப்பிட்ற விவகாரம் நீங்க வந்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருமூழிக்களம் எர்ணாகுளத்திலிருந்து ஆலப்புழை போற வழியில இருக்கு. அப்புறம் இங்க ஹாரித முனிவர்னு ஒரு முனிவர், அந்த ஹாரித முனிவருக்கு பெருமாள் யோக சாஸ்திரத்தை உபதேசித்தார், திருமந்திரத்தை உபதேசித்தார். அதுக்கப்புறம் யோக சாஸ்திரம் வர்ணாசிரம தர்மத்தை உபதேசித்தார் அப்படின்னு இருக்கு. அதனால ஸ்ரீ சூக்தி க்ஷேத்திரம், ஸ்ரீ சூக்திநாதன், நல்ல முறையில் உரைத்தவர்னு அர்த்தம். அதனால யோக சாஸ்திரத்தை உரைத்தார், திருமந்திரத்தை உபதேசித்தார், நாராயண நாமத்தை உபதேசித்தார். ஹாரித முனிவர்னு பேர் அந்த முனிவருக்கு. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இந்த பதஞ்சலியோட யோக சூத்திரம் இருக்கு பாருங்க, அதை கொண்டாடுவாங்க. அப்கோர்ஸ் பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல இந்த டினாமினேஷனல் டிவிஷன் எதுவுமே கிடையாது. இது நாராயணனை சொல்றது, சிவனை சொல்றது, முருகனை சொல்றது, பிள்ளையாரை சொல்றது, அம்பாளை சொல்றது என்ற பிரிவுகள்லாம் எதுவும் கிடையாது. அது ஒட்டுமொத்தமாக சொல்லும். ஆனால் கிருஷ்ணமாச்சாரியார் யோக மந்திரம்னு ஒரு பெரிய மகான், அவர் தான் ஸ்ரீமான் கருணாநிதிக்கே யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து சூரிய நமஸ்காரங்கள்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரத்திலிருந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு வியாசர் எழுதின உரை, அதை நம்ம கேந்திரத்தினுடைய அன்பர் ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு, நம்ம பாலாண்ணா எனக்கு வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மரபு உண்டு அப்படிங்கிறதுக்கு சான்று. அந்த குலத்துல அவருடைய மருமகன் தான் பி.கே. சயங்கார் அப்படின்னு. இந்த பி.கே. சயங்கார் என்ன பண்ணினார்னாக்க சைனாவுக்கு போனார். சைனாவில் அவருடைய யோகா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு 5-10 பேர் ஒரு வீட்டில் டிராயிங் ரூமில் சேருவாங்க, நம்ம ஒரு கப் டீ குடிச்சிட்டு அவங்கள்ட்ட யோகா பற்றி பேசலாம்னு பாருனா, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு பி.கே. சயங்காரை பார்க்கறதுக்காக கூடியிருந்தாங்க. அப்பாடி, எனக்கு சைனாவில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அந்த அளவுக்கு சைனாவில் யோகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த சைனாவிலேருந்து சில அம்மாமிமார்கள் இந்த சென்னையில் இருக்கிற கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நம்ம ரங்கராஜன் சாருடைய பத்னி விஜயலட்சுமி அம்மா இருக்காங்களே, அவங்க அங்கே போய் யோகா கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க. அப்போ அங்கே சைனாவிலேருந்து வந்த அம்மாமிமார்கள்லாம் சொன்னாங்களா, அம்மா எங்களுக்கு மகாலட்சுமியை வழிபடணும், மகாலட்சுமியை ஆத்மாவா நினைச்சு வழிபடணும், அதுக்கெல்லாம் ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுகோ அப்படின்னு அந்த சைனாலேருந்து வந்துற பெண்கள்லாம் கேட்டாங்களா விஜயலட்சுமி மாமிகிட்ட. அந்த விஜயலட்சுமி மாமி என்கிட்ட ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அப்புறம் எதுக்காக சொல்றேன், இந்த சகுன வழிபாடு, செல்வத்துக்கு மகாலட்சுமி, மகாலட்சுமியை வச்சு தான் பெருமாள் அடையணும், சைனா வரலையும் போயிருக்கு இந்த சிந்தனை. வெளிப்பார்வைக்கு இதெல்லாம் போடி மூடி மறைச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு நாஸ்திக தேசம்னு சொன்னா கூட அடிநூறுற்றா இந்த சரக்கெல்லாம் இருக்கு. அதுதான் விஜயலட்சுமி அம்மா சொன்னத்திலிருந்து எனக்கு புரிஞ்சது. அதனால சில தத்துவங்கள் எவ்வளவு காலம் ஆனாலும் அறியாது. விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, காஷ்மீர்ல இந்து மதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் காஞ்சு அந்த புல்லினுடைய விதைகள் மண்ணுல மறைஞ்சிருக்கும். ஒரு மழை பெய்ய வேண்டியதுதான், அத்தனையும் அப்படியே உயிர்த்து வந்துடும். அந்த மாதிரி சனாதன தர்மம் உலகம் முழுக்க பரவி இருந்தது. நம்முடைய அலட்சியத்தினால நம்ம அதை புறக்கணிச்சிட்டோம். இன்னைக்கு அது திருப்பி உயிர் தேடுறது. இந்த சீனாவிலிருந்து எனக்கு மகாலட்சுமி ஆன்மீகத்தையும் பற்றி சொல்லுங்கோ என்று கேட்ட அந்த பெண்மணிகள் இந்த உண்மையைத்தான் எனக்கு உணர்த்தினார்கள். அப்புறம் இதோட சேர்ந்து இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். வியாசர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யத்துக்கு ஆதிசங்கரர் ஒரு உரை எழுதியிருக்கார்.
ஏன்னா வியாசர் ஒன்றை தொட்டார் அப்படின்னா சங்கரருக்கு அதை தொடாட்டா மனசு வராது. அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்துக்கு வியாச பாஷ்யத்துக்கு சங்கரர் எழுதிய உரை யாரோ ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் எழுதி ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியாருடைய ஒப்புதலோட அதை எழுதியிருக்காரு. நம்ம கேந்திரா லைப்ரரியில இருக்கு, மோத்திலால் பனர்தாஸ் போட்டல். எதுக்காக சொல்றேன்னாக்கா, இந்த சாங்கிய சாஸ்திரத்தை ஈஸ்வர நிரீஸ்வரன்னு ரெண்டா சொன்னேன். கிருஷ்ணர் ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளுகிற சாங்கிய சாஸ்திரத்தை தான் எடுத்தார். அதனால வைஷ்ணவர்கள் நிரீஸ்வரவாதத்தை ஒத்துக்க மாட்டாங்க, ஆதிசங்கரரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது சம்பந்தமான உரைகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு பெரிய குரு பாரம்பரை. அப்படிப்பட்ட அந்த யோக சாஸ்திரத்தை திருமால் இந்த திருமொழிக்கரையில ஹாரிதம முனிவருங்கிற முனிவருக்கு உபதேசித்தார். அந்த மாதிரி சிவபெருமானும் அபினவ வித்யா தீர்த்தர்னு ஸ்ரீங்கேரி மடத்துல ஒரு பெரிய மகான் இருந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். இப்ப இருக்கிற பாரதி தீர்த்த சுவாமிகளுடைய குரு. அவருக்கு யோக சாஸ்திரத்துல எப்ப சந்தேகம் வந்தாலும் சாட்சாத் சிவபெருமானே அவருக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பாராம். எதுக்காக சொல்றேன், இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்கு பாருங்க, அது திருமாலுக்கும் சிவனுக்கும் பொதுவான அம்சம். இப்ப வருகின்ற பிப்ரவரி மார்ச்ல கன்னியாகுமரியில யோக சாஸ்திர சங்கம் நடக்க போகுது. இந்த வருஷமும் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை தான் மையத்தீமா எடுத்திருக்காங்க. 1000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. உலக புகழ்பெற்ற நிரஞ்சரானந்த சரஸ்வதி பீகார் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க போன தடவை. அவருக்கு விவேகானந்தபுரம் ரொம்ப பிடிச்சி போச்சான். இந்த தடவை கூப்பிட்ட உடனே வரேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அன்பர்கள் எல்லாம் அந்த பெரிய மகானை பார்ப்பதற்கு கட்டாயம் வர வேண்டும். இது வாழ்க்கையில மிக பெரிய அரிய வாய்ப்பு. நம்மால பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவுக்கு போய் அவ்வளவு பெரிய மகானை பார்க்க முடியாது. மகான் நம்ம ஊருக்கு வர்றார் அப்படின்னா அவரை தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த பகவானே ஸ்ரீ சூக்தி அப்படின்னா நல்ல முறையில் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால திருமொழிக்களம் அப்படின்னு தான் இருந்ததாம். அப்புறம் பின்னாடி மருவி திருமொழிக்களம் என்று வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சௌந்தரிய விமானம், சுந்தர விமானம் அப்படின்னு எல்லாம் பேரு. அப்படிப்பட்ட அந்த திருமொழி களத்து அப்பனை நாம் வழிபட வேண்டும். மதுரவேணி அப்படின்னு தரும். அடுத்ததாக குருவாயூர். குருவாயூரை பற்றி எங்கிட்ட 30-40 புத்தகம் இருக்கு. அதெல்லாம் எப்போ படித்து ஜீரணிச்சு உங்களை போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஜெரிக்கும்படியாக சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நடுப்புற என்னாச்சு, மதுரையில் வை ஆனந்தவல்லின்னு ஒரு ப்ரொஃபஸர், ரொம்ப பெரிய அனுபவஸ்தர்னு அப்படின்னு நம்ம டாக்டர் கீதா அம்மா சொல்லுவாங்க. டாக்டர் கீதம்மா எழுதின ஆண்டாள் புஸ்தகத்துக்கு அந்த அம்மாவும் உரை எழுதியிருக்காங்க. அவங்க சூரிய சதகம், அப்புறம் நாராயணியம், இதெல்லாம் தமிழர்த்தத்தோட போட்டிருக்காங்க. நான் என் ரூமில் உட்காந்துருக்கிற போது எங்களுடைய விவேகானந்த கேந்திரத்தினுடைய ராமநாதபுரத்தில் பணி ஆரம்பித்த ஒரு அன்பர் இப்போ மெட்ராஸில் இருக்கார். அவர் வந்தார். கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்துருச்சு. யாரோ சொல்கிறாங்க, நாராயணியத்தில் இந்த பாட்டை நீ தினம் ஓது, உனக்கு ஸ்கின் டிசீஸ் சரியா போயிடும்னு சொன்னாங்க. எனக்கு அது உச்சரிப்பு சரியா தெரியல அப்படின்னு. எனக்கு உடனே இந்த வை ஆனந்தவல்லி அம்மா எழுதின இந்த நாராயணியை என்கிட்ட கொடுத்துருக்காங்களே, அதில் மூல சம்ஸ்கிருதமும் தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கு. அதை எடுத்து பார்த்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எதுக்காக சொல்றேன், குருவாயூரப்பன்னு சொன்னாலே அவருக்கு எத்தனையோ பெருமை உண்டு. அதுல மிகப்பெரிய பெருமையா நம்மை போன்ற பாமர மக்களுக்கு எது தொடுவதுன்னா அவர் நோய் தீர்ப்பவர். அதனால இந்த நோய் தீர்ப்பது அவருடைய பெரிய ஒரு பெருமையாக சொல்லப்படுகிறது. எத்தனையோ பகவானுடைய பெருமைக்கு அனந்த கல்யாண குணம் என்று சொல்லுவார்கள். அதாவது வல்லபாச்சாரியார்னு ஒரு பெரியர் இருந்தார். அவர் வடமதுரையில பிறந்த கிருஷ்ணரை பத்தி மதுராஷ்டகம்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். 8 பாட்டு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அதை தன்னுடைய மதுரை குரல்ல பாடியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு பாராவும் எப்படி முடியும் தெரியுமா? மதுராதித்ய பேர் அதிகலம் மதுரம், மதுராதித்ய பேர் அகிலம் மதுரம். இந்த மதுரைக்கு அதிபதி இருக்காரு, அவருடைய எல்லா விஷயங்களுமே இனிமையானதான். அதரம் மதுரம், வதனம் மதுரம். அவருடைய உதடு இனிமை, அவருடைய முகம் இனிமை, பேச்சு இனிமை, சொல்லி இனிமை, நடை இனிமை, செயல் இனிமை, வரலாறு இனிமை, அவரை பத்தி பேசுறது இனிமை, பேசாம இருக்கிறது இனிமை.
அப்படி யாரை பத்தி பேசினா எல்லாமே இனிமையோ அந்த மாதிரி குருவாயூரப்பனை நம்ம ஜனங்கள் கொண்டாடி இருக்காங்க. அதனால அந்த குருவாயூரப்பனை பத்தி இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோம். கேரளத்தின் புகழ்பெற்ற திருமால் ஆலயம். எப்படி இதை குருவாயூர் 1, அப்புறம் மன்னார்குடி 2, கயா 3, பண்டரிபுரம் 4, இதெல்லாம் எப்படி விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆழ்வார்களுடைய அவங்க என்ன சொல்ற, இந்த ஆங்கில கவிதையில வருமே, டூ இன்டென்ஸ் ஃபார் வேர்ட், வார்த்தைகளில் சொல்ல முடியாதபடி இனிமையானது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜெகதீஷ் சந்திர போஸ் எப்பெல்லாம் நிவேதித்தையை பத்தி பேசணும்னு வாய் வருமோ அவருக்கு வாயில வார்த்தையே வராதான். அந்த அம்மா பத்தி எப்படி நான் வார்த்தையால சொல்றதே அப்படின்னு வாய முடின்னு இருந்துருவாங்களாம். அந்த மாதிரி இந்த திருமாலுடைய இனிமைய ஆழ்வார் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லினு கெளிதாகவும் நின்றுடாய் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புகழ வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு ஆழ்வார்கள் நம்ம கற்பனைக்கு அவங்கள விட்டு வச்சுட்டோம். என்னமோ கேரளத்தின் மிக புகழ்பெற்ற திருமாலாலயம். இவரை நாராயண பட்டத்ரி. இந்த நாராயண பட்டத்ரி என்ன பண்ணினார்னாக்க பெரிய சம்ஸ்கிருத வித்வான். அவர் தானும் உயர்ந்தார், மற்றவர்களையும் உயர்த்தினார். நல்ல சம்ஸ்கிருத பண்டிதர். அந்த நாராயண பட்டத்திரியுடைய அந்த உபதேசங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அடுத்தது அஞ்சம் நம்பூதிரி. இந்த அஞ்சம் நம்பூதிரி இப்ப வாழ்ந்தவர், அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் மாதவன் பேரு. அஞ்சம் மாதவன் நம்பூதிரின்னு கூகுள்ல போய் பாருங்கோ. இந்த அஞ்சம் மாதவ மந்திரி அந்த கேரளாவில் இருக்கிற நம்பூதிரிகள்லாம் ஒரு காலத்துல இந்த கம்யூனிஸ்ட் வேவால ஸ்வீப் ஆனாங்க. அதனால அவரும் ஒரு நாத்தியராகி கம்யூனிசத்துல போனார். பகவான் பார்த்தார், எவ்வளவு பெரிய அறிவாளி, நம்ம காலை விட்டுவிட்டு எங்கேயோ பிறந்த மார்க்சு காலை போய் பிடிக்கதா அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணினார், நம்ம அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலி கொடுத்த மாதிரி இந்த அஞ்சம் நம்பூதிரிக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்தார். அந்த வயிற்று வலியிலிருந்து மீள்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அஞ்சம் நம்பூதிரி என்ன பண்ணினார், சில அறிஞர்களை போய் பார்த்து கேட்டார். அந்த அறிஞர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வினையால இந்த வல்வினையால இந்த வயிற்று வலி இருக்கு பாரு, இதுக்கு குருவாயூரப்பன் தான். அதனால இந்த குருவாயூரப்பனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளால இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே பாகவத சப்தாகம்னு இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவே இந்த அஞ்சம் நம்பூதிரி தான். அஞ்சம் மாதம் நம்பூதிரி அப்படின்னாக்கா there will be traffic jam in the roads. காசர்கோட்ல இருந்து திருவனந்தபுரம் வரலையும் அஞ்சம் மாதவன் நம்பூதிரி பாகவத சப்த சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க ஈகாக்கா இருக்காது ரோட்ல. அப்படி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஆர்த்தோஜாசுர அர்த்தார்த்தின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். சில பேர் பொருளை விரும்பி இறைவனை தெளிவாங்களாம். ஜிக்யாசு சில பேர் அறிவை விரும்பி செய்வாங்களாம். சில பேர் துன்பத்தால இறைவன் பக்கத்துல வருவாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தனையும் ஆட்கொள்வதற்கு இறைவனிடத்துல வெவ்வேறு வழிகள் இருக்கு. இந்த அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலியால ஆட்கொண்டார். திருஞான மாணிக்கவாச சுவாமிகளை ஜெயில போட்டார். அந்த மாதிரி பத்ராச்சல ராமதாசரை ஜெயில போட்டு ஷாட்டை அடி வாங்க வச்சார். அப்படியெல்லாம் இறைவனை ஆட்கொள்வதற்காக பல வழிகளை இறைவன் கையாண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அஞ்சம் நம்பூதிரியுடைய புகழ் ரொம்ப பெற்றது. நான் கொஞ்சம் தேடி பார்க்கிறேன், அவருடைய அந்த சொல் ஓசையை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது காலத்துல இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். அவரோட ஃபோட்டோலாம் இருக்கு. அதனால அவர் ஒரு அப்பட்டமான கம்யூனிஸ்ட் நாஸ்திகராக இருந்தவரே இறைவன் தன்னுடைய அருள் கொண்டு. கேரளால இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையா உண்டு. அஜித்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க நக்சலைட்டு. அவங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தீவிரவாதம் போறல. அவங்க ஒரு நக்சலைட்டா போனாங்க. அவரை திருப்பி கொண்டு வந்தார். கேந்திரால சிவாஜி போஸ் அப்படின்னு ஒரு பெங்கால்காரர், அவர் நக்சலைட்டா இருந்தார். அவருக்கு இந்த நக்சலைட் ஒரு தீவிரவாதம் போல அப்புறம் கேந்திரத்துல வந்தார். அப்புறம் இப்ப சத்யசாய் பாபாவோட சேர்ந்து சுவாமிகளா போயிட்டார். அந்த மாதிரி இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க ஜனங்கள். அந்த மாதிரி இந்த கம்யூனிசத்திலிருந்து முழுசா தன்னுடைய வாழ்க்கைய இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்களுடைய வரலாறு
வங்காளத்தில் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி கேரளாவிலையும் நிறையா இருக்கும். அதில் இந்த அஞ்சம் நம்பூதிரி ரொம்ப புகழ்பெற்றவர். அப்படி வார்த்தையில் அமிர்தம்னு வார்த்தையில் அமிர்தம். அதனால கேரளாவில் இப்போ தொட்டத்துக்கெல்லாம் சப்தாகம் சப்தாகம். ஏன்னா சுகபிரம்மம் வந்து பரீட்சித்துக்கு 7 நாளில் பாகவதம் முழுக்க சொன்னார். அதை பற்றி வினோபாஜி சொல்கிற போது மடிச்ச காலை எடுக்காம சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். எந்த அளவுக்கு பாகவத கதையில சுகபிரம்மத்தோட மனம் ஒன்றி போயிருந்ததுன்னா அவருக்கு உடலை பற்றிய உணர்வே இல்லாம காலை கூட மாற்றணுங்கிற உணர்வு இல்லாம அவர் சொன்னாருங்கிறதுக்கு வினோபாஜி சொல்லுவார். இந்த மாதிரி இறையர் உடலில் ஈடுபட்டவங்களுக்கு உடம்பை பத்தினா ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்தியா முழுக்க 7 நாள்ல பாகவதம் சொல்வது, 9 நாள்ல ராமாயணம் சொல்வது. நவாகம் நவாகம்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாள் பாகவதம், 9 நாள் நவாகம் இந்தியா முழுக்க இருக்கிற கல்ச்சர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்தியா முழுக்க ஒன்றிணைக்கின்ற பல சமாச்சாரங்கள் உண்டு. இது வேதத்தில இல்லாம மக்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அப்படிப்பட்டதுல ஒன்றும் இந்த சப்தாகம் நவாகம். அதனால இந்த 7 நாள்ல சொல்வது, 9 நாள்ல சொல்வது, இப்படி பெருமாளுடைய கதையை சொல்வது. நம்ம கேந்திர வாசல்ல சுவாமி ஞானானந்த சரஸ்வதினு ஒரு பெரிய மகான், அவரை சித்தப்பிரஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கேரளாவில் எப்போ பார்த்தாலும் பாகவதம் பாகவதம் பாகவத சப்தாகம் தான். அதனால பாகவத ரகசியம் அப்படின்னே அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இந்த அஞ்சம் நம்பூதிரி அப்படி பாகவத்தை தன்னுடைய இனிமையான சொல்லுல அந்த அனுபவத்தை கரைச்சு 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 குருவாயூரப்பனுடைய பெருமையை கூறினார். அடுத்தது பூந்தானம். பூந்தானம் ஒரு சாதாரண கிராமத்தாசாமி. அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பண்டிதர்லாம் கிடையாது. இந்த பூந்தானமும் பட்டத்திரியும் ஒரு காலத்தவர். இந்த பட்டத்திரிக்கு வந்து கொஞ்சம் வித்யா கர்வம் உண்டு. அவர் வந்து இந்த பூந்தானத்தை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் போல இருக்கு. இந்த பூந்தானம் வந்து ஒரு நாளைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற போது பத்மநாபோ அமரப்பிரபு அப்படிங்கிறதுக்கு பதிலாக மரப்பிரபுன்னு சொல்லிட்டார். அமரப்பிரபுன்னு அந்த சந்தி பிரிகிற போது வந்து மரப்பிரபுவோட சேர்ந்து அமரப்பிரபு தேவர்கள் என்னுடைய தலைவன்னு வரும். இதை பட்டத்திரி பார்த்தேன், ஆமா மரப்பிரபு அப்படின்னு சொல்ற உடனே குருவாயூரப்பனுக்கு அங்கல, என்னப்பா என் பக்தன் பூந்தானத்தை அப்படி நீ சொல்றியா? நான் அமரர்களுக்கு மட்டும்தான் பிரபுவா? நான் மரத்துக்கும் பிரபு தான்டா. அதனால மரப்பிரபுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு இந்த பட்டத்திரி வாய சாட்டாத்து குருவாயூரப்பனே அடைச்சாராம். அந்த மாதிரி பக்தனை வந்து காலவாரி விட மாட்டார் பகவான். சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மி தியாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாபியத்த விரதம் மம. ராமர் வந்து சொல்றார், யாராவது ராமா உன்னை நான் சரண் புகுறேன் அப்படின்னு சொன்னா அவனை நான் கைவிட மாட்டேன், இது என்னுடைய விரதம். ராமர் 2 தடவை பேச மாட்டான், ராமன் சொன்னால் சொன்னதுதான் என்று அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக சாட்சாத் அந்த குருவாயூரப்பன் தன்னுடைய வாய் மலர்ந்து நான் மரப்பிரபு மட்டும் இல்லப்பா மரப்பிரபுவும் கூட தான் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பட்டத்திரி சம்ஸ்கிருத பண்டிதர் அஞ்சம் நாத்தியத்தில் ஈடுபட்டு வயிற்று வலியால் குருவாயூரப்பனர் ஆட்கொள்ளப்பட்டவர். இது போல் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்னு ஒருத்தர், அவருடைய சகோதரர் பேரன் தான் இப்ப விட்டல் மகராஜன் அப்படின்னு கோவிந்தபுரத்துல பெரிய கட்டி அந்த பஜனை மடம் எல்லாம் கட்டி அப்படி புகழ் பெற்றார. அவர் வந்து மியூசிக் அகாடமிலெல்லாம் பேசுறாருனாக்க அவர் பேசுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹால் நிறைஞ்சு போயிடும். அப்படி அவர் வந்து பண்டர்பூர் விட்டலனால ஆட்கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட பெரிய மகானந்த சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர் பாகவதம் ராமாயணம் சொன்னார் அப்படின்னாக்க மெட்ராஸ்ல வீனஸ் காலனி ஆகட்டும், சங்கீத அகாடமி ஆகட்டும், ராஜாஜி, ஓமாந்தூர் ரெட்டியார், எம்எஸ் சுப்பலட்சுமி, கல்கி போன்ற மகான்கள்லாம் முதல் வரிசையில் உட்காந்துட்டு கேட்பாங்க. அந்த செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ஆபத் சந்நியாசம் எடுத்துட்டு அடக்கமான பொழுது ராஜாஜி வந்து தர்மம் 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 என்று கதறிய ஒரு குரல் இன்றைக்கு அடங்கி விட்டதே என்று இரங்கல் செய்தி எழுதினார். அப்படிப்பட்டவர் இந்த செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். அவருக்கு வந்து தோல் சம்பந்தமான ஏதோ ஒரு நோய் வந்தது. அப்ப பெரியவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரி குருவாயூரப்பன் அப்புறம் ஔஷதம் ஜானவி தோயம் வைத்தியோ நாராயண ஹரி அப்படிங்கிறது சாஸ்திரம். பெரிய வைத்தியர் யாரு? நாராயணமா.
பெரிய மருந்து எது? கங்காஜலம் தான். அதனால என்னோட வலது பக்கத்துல ரங்கராஜன் கொடுத்த அந்த கங்கோத்துல இருந்து கூட இந்த சின்ன பாட்டில் கங்காஜலம் வச்சுட்டே இருப்பேன். எப்பெல்லாம் கங்கை பத்தி பேச்சு வருதோ அப்பெல்லாம் அந்த கங்கா ஜலத்தை ஒரு தடவை தொடுவேன். அதனால சேங்காலிபுரம் அனந்தர பேர் அப்படியே அமிர்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனை போய் தொழுதார். அவருடைய நோய் நீங்கிற்று. அந்த மாதிரி செம்பை வைத்தியநாத பாகவதர்னு பாகவதருடைய பேரெல்லாம் சொன்னாக்க அவர் பேரை முதல்ல சொல்லுவாங்க. அரியக்குடி செம்பை செம்மங்குடினே சொல்லுவாங்க. அவ்வளவு பெரியவர். ஜேசுதாசனுடைய குருநாதர். அந்த செம்பை பெரிய மகான். இப்ப செம்பை சங்கீத உற்சவம் அப்படின்னு கேரளாவில் ரொம்ப பெருசா நடத்துறாங்க. அந்த செம்பைக்கு குரல் போயிடுத்து. ஒரு பாடகனுக்கு குரல் போறதுக்கு ஒரு உயிர் போறதை விட ரொம்ப மோசமான வழி. அவர் என்ன பண்ணினார்? குருவாயூரப்பனுடைய காலில் போய் விழுந்து குருவாயூரப்பனை வணங்கி, நான் இனிமே குருவாயூரப்பனை தான் பத்தி பாடுவேன் என்று சொல்லி குருவாயூரப்பனுடைய அருளினாலே தன்னுடைய இழந்த குரலை மீண்டும் பெற்றார். அப்படி எல்லா நலனையும் தரக்கூடிய இறைவனை பார்த்து இவர் நோய் தீர்ப்பார் அப்படின்னு சொல்றது அவருடைய பெருமைக்கு பெருமை இல்லை, பெருமைக்கு குறைவு. இருந்தாலும் அப்படி சொன்னா தானே பாமர மக்களுக்கு செரிக்கும். அதனால செம்பையோட நோய் தீர்த்தார். அவர் அஞ்சம் நம்பூதிரியோட வயிற்று வலியை தீர்த்தார். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருடைய நோயை தீர்த்தார் என்றெல்லாம் சொல்லி பாமர மக்களுக்கும் அந்த குருவாயூரப்பனுடைய புகழ் செரிக்கும்படியாக சில கருத்துக்களை சொல்றோம். இதை வச்சு குருவாயூரப்பனுடைய பெருமையை மதிப்பு போடாதீங்க. அவர் சர்வலோக சம்பன்னர், சாட்சாத் மகாலட்சுமியின் பொருள். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நாளைக்கு எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட கண்ணதாசன் வந்தாலாம். விஷு, நான் ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கேன். அந்த 10 பாட்டையும் நீ வழக்கமாக டியூனுக்கு தான் நான் பாட்டு எழுதுவேன். நீ டியூன் போடுவேன், நான் பாட்டு எழுதுவேன். இப்போ வித்தியாசம், நான் பாட்டை எழுதிட்டேன், இதுக்கு நீ டியூன் போடு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, வைகரை பாயிடும் தொழிலடன, அப்புறம் அந்த 8 பாட்டு கிருஷ்ணகானம் அப்படிங்கிற பேட்டில் 2 CD வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குருவாயூரப்பனுடைய அந்த இனிமை இருக்க, அந்த அமுதம் இருக்க, அந்த சிறு திரிப்பு இருக்க, அதை எப்படி பாட்டில் கொண்டு வருமா? பாட்டுக்காக இசையா, இசைக்காக பாட்டா? அதாவது ரொம்ப சில பேருக்கு தான் அந்த பாட்டு இசையும் ஒன்றோடு ஒன்று அப்படி இணைந்து போகும். அப்படி போறதுக்கு தான் இசைன்னு பேரு. நிறைய பேருக்கு இப்ப பாபநாசம் சிவன், சாரி அருணாச்சல கவிராயர் பெரிய அறிஞர்கள் தான். ஆனால் அவருக்கு இசை ரொம்ப வராது. அதனால அவருடைய பாட்டுக்கெல்லாம் அரியக்குடி மாதிரி இருக்கிற மற்றவங்க தான் இசை போட்டிருக்காங்க. ஆண்டாளுடைய பாட்டுக்கு ஆண்டாள் இசை போடலை. பின்னாடி அரியக்குடி போன்றவர்கள் தான் இசை போட்டாங்க. அதனால எல்லா கவிஞர்களும் பெரிய இசைவாணர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கண்ணதாசனுடைய இந்த கிருஷ்ணகானம் 8 16 பாட்டு இருக்கு பாருங்க. இந்த வைகரை பாடும் அந்த பாட்டை ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன் நான். அதில் ஒரு பாட்டு மட்டும் எம்எஸ் விஸ்வநாதன் தானே பாடியிருக்கிறார். அப்படி அந்த பாட்டின் இசையும் ஒன்றை ஒன்று சமன்படுத்தி கொண்டு ஒன்றை விட ஒன்று விஞ்சி நிற்காம ரெண்டும் அந்த இசைந்து இணைந்து போகின்ற அந்த அழகு இருக்கு பாருங்க. அது வேற எங்கேயுமே பார்க்க கிடைக்காது. இந்த கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், அந்த கண்ணதாசன் அந்த பாட்டை எழுதி விஸ்வநாதத்தை சொன்னாரா, விஷு இதுக்கு டியூன் போடுப்பா, வழக்கமா நீ டியூன் போடுவே, அதுக்கு நான் பாட்டு எழுதுவேன், இது ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணதாசனுடைய கிருஷ்ணகானம்னு 2 CD, அற்புதம்னா அற்புதம். அதெல்லாம் சொல்லி நிக்கெளிதாகும் நின்றிடால் சொன்னையும் தல்வழி செல்ல வழிவிடால் அப்படிம்பார் பாரதி. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்ல முடியாத சொன்னதுதான் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம். பட்டத்திரி சம்ஸ்கிருத பண்டிதர், அஞ்சம் நாத்திகத்திரி ஈடுபட்டு வயிற்று வலியால் குருவாயூரப்பனால் ஆட்பட்டவர். இதுபோல் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரும் தோல் வியாதியால் கட்டப்பட்டு குருவாயூரை அடைந்தார். செம்பை வைத்தியநாத பாகவதனும் இழந்த தன் இசை குரலை குருவாயூரப்பனால் மீண்டும் பெற்றார். கேஜே யேசுதாஸ் முதலே கிறிஸ்தவர்களும் குருவாயூரப்பனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். நீங்க குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா
எங்கேயோ இருக்கிறவங்க குருவாயூர்ல வந்து வீடு வாங்கிட்டு தினம் குருவாயூரப்பனை தரிசிக்கணும் அப்படின்னு குருவாயூரப்பன் வந்து அந்த சுத்தி வரை இருக்கிற ஏரியாவில் ரியல் எஸ்டேட் ரொம்ப விலை உயர்ந்தது ஆவதற்கு அவருடைய கோவில் ஒரு காரணமாச்சு. அப்படி குருவாயூரப்பன் பேர்ல நம்ம வீட்டு குழந்தைக்காக எப்படி நம்ம ஊரை விட்டு குழந்தை இருக்கிற இடத்துல போய் இருக்கோமோ அந்த மாதிரி குருவாயூரப்பன் பேர்ல கேரளாக்காரங்களுக்கு ரொம்ப பக்தி உண்டு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச குருவாயூர்ல ஒரு ரூமோ அரை ரூமோ கிடைச்சத வச்சுட்டு அந்த வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்றதுன்னா குருவாயூர்ல பண்றதுன்னு ஒரு வழக்கம். அந்த மாதிரி பரதநாட்டியமோ சங்கீத கச்சேரியோ அரங்கேற்றம் அப்படின்னா குருவாயூர்ல பண்றது. அப்படி நீங்க எப்ப குருவாயூருக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு குழந்தைக்கு அன்னப்பிராசனம் நடக்கும், ஏதாவது ஒரு குழந்தை பரதநாட்டியம் ஆடும், யாராவது ஒரு பாடகர் பாடுவார். அப்படி இந்த குருவாயூரை வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத அங்கமாக மாற்றிக்கொண்டு எத்தனையோ பேர் வாழ்கிறார். எத்தனையோ பேர் தினமும் குருவாயூருக்கு போக மாட்டாங்க, இருந்த இடத்துல இருந்தே குருவாயூரை அவங்க நினைப்பாங்க. ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் ஜெய்ப்பூர்ல இருந்தபோது ஆஸ்திய சமாஜம்னு ஒரு பெரிய சமாஜம். அந்த சமாஜத்துல ஒரு 5 அடி நீளத்துக்கு 4 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குருவாயூரப்பன் படம் இருக்கும். அது யார் வீட்டையாவது வச்சிருப்போம். பஜனை நடக்கிற அன்னைக்கு பஜனை படத்துக்கு அதை எடுத்துட்டு போவோம். ஒரு நாளைக்கு அப்படி எடுத்துன்னு போது வழியில ஒருத்தார், இஸ் இட் காட் இன் ஒரிஜினல் சைஸ் அப்படின்னு கேட்டார். இவர் கடவுளுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்துல சைஸா இது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த குருவாயூரப்பனுக்கு இந்தியா முழுக்க அவருக்கு இடம், உலகம் முழுக்க அவரோட இடம்தான். அப்படிப்பட்ட அவர் வந்து அருளினாலே இசை அறிவினாலே கவிதை ஞானத்தாலே மக்களை ஆட்கொள்ளவர். இந்த பூந்தானத்தோட கிளிப்பாட்டு அப்படின்னு சொல்றவன், இந்த கிளிப்பாட்டு அப்படிங்கிறது கேரளால வந்து ஒரு ஒரு அடிப்படை பேசிக் மீட்டர். ஒரு 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 இலக்கிய கருத்தை வந்து நல்லா தூக்கி நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட இலக்கணம் அமையணும். அதனாலதான் கண்ணன் வந்து காயத்ரி சந்தசாமகம் அப்படின்னு சொல்றோம். விருத்தம் என்னும் ஒன்பாவில் புகழ் கம்பன் என்று சொல்லுகிறோம், வெண்பாவில் புகழ் புகழேந்தி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த மாதிரி வால்மீகி மகர்ஷி தான் அனுஷ்டுப் என்ற அந்த யாப்பு இலக்கணத்தையே கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் நூற்றாண்டுல ராஜசேகர்னு ஒரு கவி, அவர் வந்து வியாசருடைய வாயில இந்த கருத்தை வைக்கிறார். எப்ப வால்மீகி, நீ வந்து இந்த அனுஷ்டுப்புங்கிற இலக்கண வடிவத்தை கண்டுபிடிச்சு நீ பாஷைக்கு என்ன பெரிய சேவை பண்ணிருக்க, அவ்வளவு பெரிய சேவை நீ எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு வியாசர் வந்து அந்த வால்மீகி முனிவரை புகழற மாதிரி இந்த ராஜசேகரனுடைய கவிதையில சில வாக்கியங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அனுஷ்டுப் அப்படிங்கிற அந்த யாப்பிலக்கணம் பெரும்பாலும் வால்மீகி ராமாயணம் பகவத்கீதையிலையும் 3/4 ஸ்லோகங்கள் அந்த 24 எழுத்து கொண்ட அனுஷ்டுப் அப்படிங்கிற யாப்பிலக்கணத்துல தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி கேரளாவில் வந்து இந்த கிளிப்பாட்டு கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ணா கோவிந்த நாராயணா ஹரே மத்ஸ்யலட்சுமி பாட்டு கொடுத்துருக்காங்க. கூடியல்ல பிறக்கின்ற நேரத்தும் கூடியல்ல மறிக்கின்ற நேரத்தும் மற்ற இங்கனே தோளில் மாறாப்பு அப்படின்னு எல்லாம் வரும். அது ரொம்ப சிம்பிள் பாட்டு, கிளிப்பாட்டு இது பேரு. அது மாதிரி அந்த சந்தம் வந்து எழுத்தச்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு, பூந்தானத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு, இன்னும் எத்தனையோ கவிஞர்களை கேரளாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு. நம்ம ஒரு நாளைக்கு எழுத்தச்சனையும் எழுத்தச்சனுடைய ராமாயணத்தை பத்தியும் ரொம்ப விவரமா கொஞ்சம் பார்ப்போம். அப்ப எதுக்காக சொல்றேன், இந்த பூந்தானத்தினுடைய அந்த கிளிப்பாட்டு இருக்க அது வந்து கேரளாவுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சில அடிப்படை விஷயங்களை நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம பாட்டை இந்த கிளிப்பாட்டுங்கிற பாட்டுல தான் எழுதுறது, அல்லது கம்பன் தீர்மானம் பண்ணின மாதிரி விருத்தத்துல தான் எழுதுறது, அல்லது வால்மீகி தீர்மானம் பண்ணின மாதிரி அனுஷ்டுப் மீட்டர்ல தான் எழுதுறது அப்படின்னு சொன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கும். அப்படியே நீ அடிப்படை பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வார்த்தைகளால நினைக்கிற அந்த கவிதை இருக்கு பாருங்க, உங்களை தேடிண்டு வரும். அப்படித்தான் வால்மீகியை தேடிண்டு கவிதை வந்தது, அப்படித்தான் வியாசரை தேடிண்டு கவிதை வந்தது, அப்படிதான் கிருஷ்ணரை தேடிண்டு கவிதை வந்தது, அப்படிதான்
பூந்தானத்தை தேடிக்கொண்டு அந்த கிளிப்பாட்டு வந்தது. அதனால அந்த பூந்தானத்தோட அந்த கிளிப்பாட்டை எம்எஸ் போட்டு கேளுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப இனிமையாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை குழந்தை கூட பாடும், ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அந்த அந்த மாதிரி இந்த பட்டத்திரி இருக்காரு, இந்த பட்டத்திரி வந்து இந்த துஞ்சத்தி எழுத்தச்சனுடைய சமகாலத்தவர் போல இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டாலாம், இந்த மாதிரி நான் குருவாயூரப்பனுடைய பெருமையெல்லாம் கொஞ்சம் பாடணும்னு இருக்கேன், கொஞ்சம் பாகவதத்தையும் சிம்பிள் சம்ஸ்கிருதத்தில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ துஞ்சத்தி எழுத்தச்சுன்னு சொன்னாராம், மீன் தொட்டு தொடங்கு அப்படின்னு சொன்னாராம். அதாவது மத்சாவதாரத்திலிருந்து உன்னுடைய நாராயணியத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லி, இப்போ நாராயணியம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000க்கு மேலே, கொஞ்சம் 1024 போல இருக்கு. இந்த 1024 பாட்டு ரொம்ப புகழ்பெற்றது. ஏற்கனவே சொன்னேன், தவை ஆனந்தவல்லி அம்மா ரொம்ப எளிமையான தமிழுரையோட அந்த புத்தகம் போட்டிருக்காங்க, எல்லாரும் பார்த்து படிக்க வேண்டும். அப்புறம் ராமகிருஷ்ண மடத்தில் தி யூனிவர்சல் அண்ணா இருக்காரு, அவரும் அர்த்தத்தோட போட்டிருக்கார். இந்த நாராயணியும் அப்படிப்பட்ட அற்புதமானது. அப்பப்போ பட்டத்திரி என்ன பண்ணுவாராம், இந்த ரெசிஸ்டேஷனை பாதியில் நிறுத்திட்டு அப்படி குருவாயூரப்பனை பார்ப்பாராம். குருவாயூரப்பன் வந்து அப்படிதான்பா, நீ சொல்றது ரைட்டு, அப்படிதான் நடந்தது அப்படின்னு ஆமோதிப்பாராம். எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சாட்சாத் கிருஷ்ணரே கேட்ட ஒரு பெருமை உண்டோ, அந்த மாதிரி நாராயணியத்துக்கு சாட்சாத் குருவாயூரப்பனை கேட்டு தலையசைத்த ஒரு பெருமை உண்டு என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த குருவாயூரப்பனை நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், தினம் தினம் நினைக்க வேண்டும். அப்ப ஏசுதாஸ் முதலிய கிறிஸ்தவர்களும் குருவாயூரப்பனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனின் புகழை ஓதி நாமும் பெருமை அடையோமாக. நாராயணத்தின் முதல் பாடல் வருமாறு: அடர்ந்து நிறைந்த ஆனந்தமும் பிரஜான கன அப்படிங்கிற வேதம் சைந்தவ கனம் அப்படின்னு சொல்லும். சிந்து தேசத்தினா ராஜஸ்தானத்தில் இருக்கிற போது உப்பு கட்டி பார்த்துருக்கேன். அதில் உப்புல நடுப்புற கேஸோ வெற்றிடமே இருக்காது, அப்படி அடர்ந்து இருக்கும். அப்படி பிரஜான கன அந்த ஆனந்தமாகிய அறிவுணர்வு இறைவனிடத்துல அப்படியே திணிச்சு வச்சிருக்குமா. அடர்ந்து நிறைந்த ஆனந்தமும் ஞானமுமாக உள்ளதும் ஊமையற்றதும் அப்புறமேய காலம் இடம் ஏற்றிய எல்லைகளால் கட்டுப்படுத்தாமல் இருப்பதும் என்றும் தலைகளற்று இருப்பதும் எண்ணற்ற வேத வாக்கியங்களால் விளக்கி காட்டப்படுவதும் ஆனால் தெளிவாக தெரியாததும். இவ்வளவு சொல்லும் கூட அவருடைய பெருமை தெளிவாக தெரியாது. ஒருமுறை தரிசித்து விட்டால் வாழ்வில் அடைந்த வேண்டிய சிறந்த லட்சியமாக மோட்ச வடிவில் இருப்பதும். அப்ப அந்த குருவாயூரப்பன் சாட்சாத் மோட்ச வடிவில் இருப்பவர். பிரம்ம தத்துவமானதும் பரம்பொருளின் தத்துவம் ஆகிய அது குருவாயூர் புறத்தில் அப்படியே கட்புலனாகும் வரை திருவுரு கொண்டு பிரகாசிக்கின்றது, ஒளி வீசுகிறது. உருவமற்ற ஒன்று பக்தர்களுக்கு, அதாவது பிரம்மசூத்திரத்துல சொல்லுவாங்க, பரம்பொருள் உலகளாவியது, ரொம்ப பெருசு, அதை இதயத்தில் இருக்கிற கட்டவிரல் சைஸ்ன்னு எப்படியா நீ சொல்லலாம் அப்படின்னு தடை எழுப்புவாங்க. அதுக்கு சொல்லுவார், இறைவன் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு நாமத்தாலேயோ அவர் ஒரு பிரதீகத்தாலேயோ அவர் ஒரு பிரதிமையாலேயோ அவரை நம்ம சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அதனால அரியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயனே என்று அபிராமி பட்டர் பாடின மாதிரி உலகளாவிய பெருமையெல்லாம் இறைவன் சுருக்கி கொண்டு என்ன பண்ணுவாராம், ஒரு முழச்சாலையில வந்து நிற்பாராம். அதுதான் பெருமை. அதனால இந்த உருவ வழிபாட்டு வந்து இதனுடைய பெருமையை பற்றி வினோபாஜி நிறைய சொல்லிருக்க. வினோபாஜிக்கு நிறைய மேத்தமேட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த மேத்தமேட்டிக்ஸ் படி இந்த ஒரு வழிபாட்டு எப்படி ஒரு பெரிய புள்ளியை வந்து, புள்ளிக்கு வந்து டைமென்ஷன்ஸே கிடையாது, ஒரு புள்ளியை வச்சு சொல்கிறோம், ஒரு கோட்டுக்கு அகலமே கிடையாது, ஒரு கோடு போடுறோம். அந்த மாதிரி இந்த இறைவனுக்கு உருவமே இல்லாவே அவருக்கு ஒரு உருவம் சொல்கிறோம் என்று வினோபாஜி சொல்வார். குருவாயூர்புரத்தில் கட்புடனாகும் வழியில் திருவுரு கொண்டு பிரகாசிக்கின்றது.
ஆகவே என்ன ஜனங்களின் பாக்கியம் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் விளங்கி கொள்ள முடியாததாக என்றும் பொருள் கொள்ளலாம். ஆகவே அப்படிப்பட்ட கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பொருள் பக்தர்களுடைய அரியேன் அறிவளவிற்கு அதிக அளவானது அதிசயமே என்று சொல்லும்படியாக மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத அந்த பரம்பொருள் நம்ம வாக்குக்குள்ளே அடக்கி கொள்ளுகிறது தன்னை, நம்ம கண்ணுக்குள்ளே தன்னை அடக்கி கொள்ளுகிறது. அதை நம்ம அபிஷேகம் பண்ணலாம், துலாபாரம் பண்ணலாம், பேர் சொல்லலாம், நாராயணியம் படிக்கலாம், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சத்தினுடைய பாடல்களை பாடக்கலாம், அஞ்சம் நம்பூதிரியோடைய உரையை கேட்கலாம், பூந்தானத்தோடைய பாடல்களை பாடலாம். இப்படி எத்தனை விதமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி ஒரு நாமம் ஒரு ரூம் எல்லாருக்கு 1000 பேர் சொல்லி கொட்டேனோ தெள்ளணும் அப்படிங்கிறார் மணிவாசகர். அவருக்கு ஒரு பேர் கிடையாது, ஒரு ஊரும் கிடையாது. இதெல்லாம் யோயதாமா பிரபத்தே சாம்சத்தை உபஜாமகம், என்ன பேர் வச்சாலும் அவர் பேர் தான். அப்படிப்பட்ட அந்த மகாபுருஷனை, அந்த புருஷோத்தமனை, அந்த நிற்கும் அமுதை வணங்கி நாம் உய்ய வேண்டும். ஆகவே இந்த அடுத்த சில வாரங்களுக்கு நம்ம குருவாயூரப்பனுடைய பெருமை அனுபவிப்போம். அதோட இந்த ஒரு ஓட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் இருக்கின்ற அந்த 13 வைஷ்ணவ திருப்பதிகளில் ஏற்கனவே நம்ம திருப்பதி சாரம் பார்த்துட்டோம், திருவாட்டாறு பார்த்துட்டோம், அனந்தபுரம் பார்த்துட்டோம், அப்புறம் ஆரன்முளாய் பார்த்துட்டோம், திருமூழிக்களம் பார்த்துட்டோம், திருக்காட்கரை பார்த்துட்டோம். 6 பார்த்தாச்சு, இன்னும் 7 இருக்கு. இந்த 7ஐயும் பார்ப்போம். அப்புறம் குருவாயூரப்பனையும் கூட அழைச்சிட்டே நம்ம கேரளா முழுக்க பயன் பண்ணுவோம். குருவாயூரப்பனுடைய இந்த சரித்திரமும் வரலாறும் முடிந்த பிறகு மரமுழுங்கி மகாதேவன் மாதிரி ஆதிசங்கரர் இருக்கார். அவரை எடுத்தா நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது. அதனால உங்க எல்லாருடைய நல்வாழ்த்துக்களால இவ்வளவு பெரிய விஷயங்களை பற்றி பேசுகின்ற தைரியமும் வாக்கில எளிமையும் பணிவும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து வாணிக்கு விடை கொடுப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணா.